ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ப பயணம் யூடியூப் சேனல். இந்த வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்துகிட்ருக்கேங்க. சனிக்கிழமை நைட்டே வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் வந்து கோயில் இருக்குங்க, குப்பையன சுவாமி திருக்கோயில். அந்த கோயில் வந்து திருவிழா, அதாவது பொங்கலுங்க. அதனால் வந்து அம்மா வீட்டுக்கு நைட்டே போயிட்டோம். காலையில் வந்து வீட்லேயே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றலாம் அப்படின்ட்டு நாங்களும் வந்து அம்மா வீட்லேயே வந்து 2 பேருமே ஒட்டுக்காவே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே அங்கேயே பண்ணிட்டோம். அம்மா வந்து பொங்கல் வைக்க நேரமே கிளம்பிட்டாங்க. நான் என்ன வந்து நீங்கள் போய் வெத்தலை பொறிச்சிட்டு வா அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து தோட்டத்தில் இருக்குதுங்க, அதனால் வெத்தலை பொறிக்கிறதுக்கு போயிருந்தோம். சைடில் வந்து எல்லாம் பச்சை பசின்னு சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஊருக்குள்ளே வந்து கடைசி வீடு, அதனால் தோட்டம் தாங்க ஃபுல்லாக. எங்கள் வீட்டை சுற்றியும் தோட்டம் தான். அதனால் சோளம், கரும்பு, அது மாதிரி மஞ்சள் எல்லாமே அப்படித்தான் இருந்துச்சு. அம்மா வீட்டு தோட்டத்தில் வந்து மக்காச்சோளமும் கொஞ்சோண்டு உளுந்தும் போட்டிருந்தாங்க. அதையும் வந்து நல்லாவே பார்த்துட்டு எப்படி முளைச்சிருக்குது அப்படின்லாம் பார்த்துட்டு வெத்தலை பொறுக்க கிளம்பிட்டாங்க. அந்த கோயில் வந்து எதுக்கு ஃபேமஸ்னு கேட்டிங்கன்னா, பூச்சி ஏதாச்சும் கடிச்சிருச்சு, அதாவது தேள் கடிச்சிருச்சு, புறான் ஏதாச்சும் இது பண்ணிருச்சு, பாம்பு ஏதாச்சும் தொட்டுருச்சு அப்படின்னா அந்த கோயிலுக்கு வந்து போய் தண்ணி வந்து வச்சு குடிப்பாங்க. அது வந்து 3 நாளைக்கு, அது ஒவ்வொரு நாளுக்கு வந்து வைப்பாங்க. ஒவ்வொருத்தையும் 3 நாளில் இது பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு வாரத்துக்கு வந்து வச்சு குடிப்பாங்க. அந்த காலத்தில் எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல்லாம் எங்கெங்கே இருந்துச்சு, இந்த கோயிலுக்கு போய் தண்ணி வச்சு குடித்தாங்க அப்படின்னா எல்லாமே சரியாயிரும் அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணது தான். அந்த காலத்துலேருந்து இப்போ வரையிலும் எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30க்கு மேலே தான் ஊர் ஜனங்கள்லாம் வருவாங்க. கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். கடைகள்லாம் பொங்கல்னாவே கடையெல்லாம் ஒரு 100 கடைக்கு மேலே தாங்க இருக்கும். என்னென்னு கேட்டிங்க, சாப்பாட்டுக்கு வளையல், சாமானம், அது மாதிரி எல்லாமே. அதுவும் ராட்டந்தூரியெல்லாம் நிறையாவே இருக்கும். ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். பார்த்தா சூப்பராக இருக்கும். என்றைக்கிடா அந்த பொங்கல் வரும், பொங்கல்லாம் வந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து அந்த ராட்டந்தூரி அது இதுன்னெலாம் ஆடுவாங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசையாக இருக்கும். பாப்பாவுக்கு இதாங்க ஃபஸ்ட் டைம். ஏன்னா விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் அவளுக்கு கூட்டிகிட்டு போகிறது. வேறு எந்த கோயில்லையும் வந்து இப்படி அதிகமாக இருந்ததில்லை. சரி, நம்ம வெத்தலையெல்லாம் பொறிச்சிட்டு வந்தாச்சு. மொக்கு போடாமல் அடுத்தது என்ன பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாங்க. வெத்தலை பொறிச்சிட்டு வந்து பாப்பாட்ட கொடுத்துட்டேன். பாப்பா வந்து இடத்த விட்டு நகரவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாப்பா வந்து என்னென்னமோ பண்ணுறாங்களே, புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சேவல் வந்து ஹஸ்பண்ட் ஒரு பெரிய சேவல் வந்து பிடிச்சிருந்தாங்க. அம்மா வந்து ஒரு சின்ன சேவலை வந்து பிடிச்சிருந்தாங்க. சரிங்க பிடிங்க, நான் வந்து தீர்த்தம் போட்டுறேன் அப்படின்னு தீர்த்தம் போட்டோம். தீர்த்தம் போட்டதுக்கப்புறம் துளுக்குனதுக்கப்புறம் வந்து படையல் வந்து போடணுங்க. நாங்கள் வந்து ஈரல் வந்து சுடுவான மாட்டோம், அதாவது தீயில வந்து சுட்டு படையல் போட்டு சாப்பிடுவாங்க. அது மாதிரி தான் நாங்களும் செஞ்சுருந்தோம். மறுபடியும் வந்து கோயிலுக்கு அதாவது பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வெங்காயமெல்லாம் தொளிச்சு வச்சுட்டேங்க. வணக்கி வச்சுட்டோம், தொளிச்சு வணக்கி வச்சாச்சு. அதனால் டக்குன்னு வந்தனையும் வந்து மிளவெல்லாம் ஆட்டியாச்சு. செக்கில் தாங்க ஆட்டினோம். இப்போ வந்து யாரை கேட்டிங்கனாலும் மிக்சியில் ஒரு மிக்ஸி இப்படின்னு ஒரு தடவை ஒரு பல்ஸ் விட்டிங்கன்னா எல்லாமே அரைச்சி கொடுத்துருது. ஆனால் செக்கில் வைக்கிற மாதிரி குழம்பு டேஸ்ட் வந்து இருக்கவே இருக்காது. அதே மாதிரி விறகடுப்பில் வைக்கிறதும் வந்து ரொம்ப சூப்பரானதுங்க. சூப்பராக இருக்கும் குழம்பெல்லாம். இப்போல்லாம் வந்து எல்லாமே அடுப்பு தாங்க. 2 அடுப்பு இருக்குது, 3 அடுப்பு இருக்குது, 4 அடுப்பு இருக்குது. எங்கிட்டலாம் அத்தனை அடுப்பு இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. ஆனால் விறகடுப்பில் செஞ்சு சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு வந்து மிஞ்சவே மிஞ்சாது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நாங்கள் என்னென்ன செஞ்சுருந்தோம் அப்படிங்கிறத சிம்பிளாக வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேங்க. வீடியோ வந்து எடுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாப்பாவையும் வச்சுட்டு எல்லா வேலைகளும் செய்கிறப்ப ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. 11 மணி ஆயிடுச்சு. என்னென்ன செஞ்சோம் அப்படின்னு மட்டும் சிம்பிளாக சொல்லிடுறேங்க. சின்ன கோழியில் வந்து பிரியாணி போட்டிருந்தோம். அதுக்கு வந்து தயிர் பச்சடி. பெரிய கோழியில் வந்து வறுவலாட்டம் பண்ணி தண்ணி குழம்பு வச்சுட்டோங்க. சாப்பாடு வந்து பொங்கல் சாப்பாடே இருந்துச்சு, அதையே வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். உங்கள் ஊரில் திருவிழா, அதாவது பொங்கல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் எப்படியெல்லாம் கும்பிடுவீங்க, எப்படியெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர்த்து ஊரில் வந்து ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. அதனால் நானும் நிறையா தெரிஞ்சுக்குவேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் ஒவ்வொரு வீடியோ போடுறப்போ எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.